ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நான் வந்துட்டு செட்டிநாடு பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி வந்து 1 கிலோ சிக்கன், அதாவது நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் போட்டு இது வச்சுருக்கேன். எதுக்காக தயிர் போட்டோன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும்ன்றதுக்காக. இந்த சைஸில் வந்து நான் ஒரு 5 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சில பேர் வந்து கிரேவி வேணும்னா என்ன பண்ணுவாங்க, நிறைய வெங்காயம் ஆட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. எவ்வளோ சிக்கனோ அதுக்கு ஏற்ற அளவு தான் நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணுவோம். இல்லைனா வந்து சிக்கன் வந்து ரொம்ப ஸ்வீட் ஆகிடும். இதுக்கு ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. எப்பயுமே சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவிக்கெல்லாம் வந்து நிறைய கருவேப்பிலை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வாசனைக்காக சும்மா எல்லாம் 2 ஒரு பட்டை, லவங்கம், கொஞ்சம் சோம்பு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி, கடல் பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், பெப்பர், தேவையான அளவு மிளகாய்த்தூள். இவ்வளோ தான் இந்த செட்டிநாடு கிரேவி சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து எப்படி செய்வோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடும். குக்கர் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய், இது வந்து ஸ்பூன் குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் நிறைய ஊற்றின்னு இருக்கேன். ஒரு 7-8 ஸ்பூன் ஊற்றுங்க. சின்ன எண்ணெய் கரண்டி இது. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ தாளிக்கிற இதெல்லாம் பட்டை, லவங்கம், சோம்பு இது எல்லாத்தையும் வந்து போடணும். எல்லாம் வெடிக்குது. வெடித்த உடனே இதை வச்சுருக்க காஞ்ச மிளகாய், ஒரு 6 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். அதை போடணும். போட்டுட்டு கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடணும். வெங்காயம் வதக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்காக ஃபுல் உப்பும் நான் போடலை, கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கணுன்றதுக்காக வெங்காயம் பாருங்கள் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டுட்டு நல்லா இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும், இஞ்சி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்து இப்போ இஞ்சி பூண்டு இதாகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து சிக்கனை போடும். சிக்கன் இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே ஊற்றணும். சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சிக்கனில் வந்து நிறைய தண்ணி விடுன்றதுக்காக நான் ஒரு 5 நிமிஷம் சிக்கனை வந்து அப்படியே வச்சிடுறேன். அந்த தண்ணியெல்லாம் வரட்டும் சிக்கனில் அப்படின்றதுக்காக. பாருங்கள் சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன் பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ தண்ணி வந்திருக்குது பாருங்கள் சிக்கனில். இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ எவ்வளோ உப்பு தேவையோ, சிக்கனுக்கு ஃபுல்லாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பும் போட்டுடலாம். உப்பு போட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும்
ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். பாருங்கள், இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள், தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ வந்து தேவையான கொஞ்சமாக மஞ்சத்தூள் நம்ம பெப்பர் வேறு போட போகிறோம். அதனால் மிளகாத்தூள் வந்து பார்த்து நமக்கு வேண்டிய அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போடலான்னு இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே காஞ்ச மிளகா வேறு போட்டிருக்கோம், மிளகாய்த்தூள் அப்புறம் பெப்பர் வேறு போடணும். அதனால் வேண்டிய அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த சிக்கனுக்கு வந்து தண்ணி ஊற்ற போகிறதில்ல. ஏன்னா அதிலே ஏற்கனவே சிக்கன்லேயே தண்ணி நிறைய இருக்குது. இன்னும் தண்ணி ஊற்றினோம்னா நிறைய தண்ணி ஆகிடும், குழம்பு மாதிரி ஆகிடும், கிரேவியாக வராது. அதுக்காக இதில் இருக்கிற இந்த தண்ணியே போதும். பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி இருக்குது. இன்னும் குக்கர் போட்டு மூடி ஒரு 2 விசில் விட்டால் போதும். ரெண்டு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து ஆஃப் பண்ணிடலாம். வா, இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் தண்ணியே ஊற்றலை பாருங்கள், அதுவே எவ்வளோ கிரேவியாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுப்பு வந்து பற்ற வைக்கலாம். பற்ற வச்சுட்டு நிறைய காரம் சாப்பிடுவீங்கன்னா நிறைய பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கிரேவின்றதுனால கொஞ்சம் இதாகவே நான் நிறுத்த போகிறேன். கிரேவியோட சிக்கனும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கும் நல்லா இதாக இருக்குது. இப்போ என்ன பண்ணால் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது மேலே வந்து கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையை 2 இப்படி கிள்ளி போட்டிங்கன்னா இன்னும் நல்ல வாசமாக இருக்கும் கிரேவி. பாருங்கள், கருவேப்பிலை போட்டோன்னே நல்ல கருவேப்பிலை வாசம் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதான் வந்து செட்டிநாடு பெப்பர் சிக்கன் கிரேவி. இவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.